நல்ல உப்பு புளிப்பு காரமாக ஒரு சைடு சொல்லவா. இந்த சைடிஷை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த சைடிஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறேன். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட பெங்களூர் தக்காளி தான் இருக்குது. உங்கள்கிட்ட நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 4 தக்காளிக்கு 2 பச்சை மிளகாய். காரம் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட நம்ம எடுத்து வச்ச கடுகு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 போதும். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்ச பச்சை மிளகாய். இந்த சைடிஷ் எங்களுக்கு ஒரு விருந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சி போய் அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு வந்து அடிக்கடி வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். சரி, இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி சமைக்கும் போது அப்படியே ஷூட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு வேக விட வேண்டியதான். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். அவ்வளோதான். அது கூட கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்படி ஒரு சைடிஷ் ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். வீட்டில் ஊறுகாய் இல்லாத சமயம் கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் கூட சாப்பிட்லாம். நான் நிறைய தடவை ஒயிட் ரைஸ் கூட இந்த தொக்கு போட்டு விரவி கூட சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.